அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி 3 டாட் பிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து எவ்வளோ லென்த் வந்து அகலம் வந்து வருது அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு மார்க் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உள் பக்கமாக நீங்கள் அந்த பிசுறு வந்து நமக்கு டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பிசுரை நம்ம இப்போ மார்க் பண்ண அளவுலேருந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு ஒரு மார்க் பண்ணிவிட்டு திருப்பியும் அதிலேருந்து இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து தெரியும். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் 2 சைடுமே வந்து கட் கொடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமே இதோட ஹைட் எவ்வளோ வருது அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு அதை ஒரு மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாட் வந்து பிடிச்சாச்சு. சேம் இதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயே நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து ப்ளவுஸ் அளவு வச்சு நம்ம பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் ப்ளவுஸ் அளவு பிடிச்சோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நமக்கும் 2 பக்கமே அதே மாதிரி மிஸ்டேக் வந்துடும். ஆனால் நம்ம இதில் ஒரு பக்கத்தோட அளவை இன்னொரு பக்கத்தில் நம்ம பிடிக்கிறப்ப 2 பக்கமே நமக்கு ஒன்று போல் வந்து இருக்கும். செகண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் 2ஆக மடித்து போட்டுக்கோங்க அந்த கொக்கி பீஸ் வர பக்கத்தை. இப்போ இந்த இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி விட்டுட்டு இதோட ஹைட் வந்து எவ்வளோ நீளம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நீளத்துக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு வந்து எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு வந்து நீளம் வந்து பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேர்ட் டாட் பிடிக்கிறப்ப ஷோல்டர் கிட்ட 1/4 இன்ச் விட்டுட்டு ஆம்கோல் கிட்ட எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேர்ட் டாட்டுக்கு அளவு போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம ஹைட் வந்து எவ்வளோ வருது இதோட நீளம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு தேர்ட் டாட்டும் போட்டுடலாம். இப்போ செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் டாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து சிங்கிள் தையல் போட்டுட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது.